எனக்கு தெரிஞ்சு he was very healthy, very active, கான்ஸ்டன்ட் திங்கர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தட் யூஸ் ஸ்மோக் அ லாட் எக்ஸ்டென்சிவ்லி அப்படிலாம் தெரிஞ்சது. என் படத்துலையும் ஆக்சுவலாக அந்த சீனில் நான் ஸ்மோக்கராக ஒரு சீனை நான் வந்து எழுதவே மாட்டேன். ஓகே. ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கையில் சிகரெட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் தேவையில்லாமல் கார்டு போடணும் பாலாஜி, இல்லைடா எனக்கு பாடி லாங்குவேஜாக ஏதோ ஒன்று வேணும் கௌதி சுமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்லேயுமே வந்து பற்ற வச்சுட்டே வந்து பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அதுதான் இப்போ ஞாபகம் வருது கரெக்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டே அந்த டயலாக் பேசினா. எனக்கும் அவனுக்கு தான் சீன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே. நான் விநாயகன் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வில்லன்ஸாக இந்த படத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ ஆனால் அது ரொம்ப ரசித்து பண்ணோம் 2 பேருமே, சிரிச்சு ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அட் சேம் டைம் ஐம் ஆக்டிங் இன் த ஃப்ரேம். ஸோ கேமரா கரெக்டாக மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்கணும். அண்ட் பேல்காம் வேறு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாங்க நான் வர வச்சிருக்கேன், அவன் கரெக்டாக எடுப்பான், நீ பண்ணு இங்கே ஃபோக்கஸ் பண்ணுன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ 100% வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இட்ஸ் ஸ்டில் வெரி ஷாக்கிங்.